அன்பை குறித்து இந்த உபவாச கூட்டத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இந்த முழு வேதமுமே எதை அடிப்படையாய் வைத்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மேல் காட்டின வசனம் சொல்லுகிறது, தேவன் இந்த பூமியை இவ்வளவாய் நேசித்தபடியினால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் தந்து அவர் அன்பு செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் ஆண்டவர் சொல்றார், இவ்வளவாய் இந்த பூமியில அவர் அன்பு செலுத்தினபடியினால தான் ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அன்பை குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, 3 விதமான அன்பு மனுஷனிடத்தில் காணப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒன்று, நம் தேவனிடத்தில் டிவைன் லவ், அதாவது ஆண்டவர் நம்மேல் அன்பு செலுத்தி நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்தது நிமித்தம் இந்த மகிமையான இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துகிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு ஆவியோடு அவரிடத்துல நம்ம அன்பு செலுத்தணுமா. யார் இடத்துல? தேவனை நம்ம நேசிக்கணும். ஆண்டவர் நம்மளை நேசித்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாரை நேசிக்கணுமா? ஆண்டவரை நேசிக்கணுமா. நம்ம உலகத்தையோ நம்முடைய அன்பானது தேவனை காட்டிலும் நம்ம எதை அதிகமா நேசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமா இருக்குன்னு சொல்லுகிறது. எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவரை காட்டிலும் நம்ம எந்த காரியத்தை அதிகமாய் நேசிக்கிறோமோ அது எந்த மனுஷனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல பொருட்களா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஒருவேளை வேலையா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை காட்டில எனக்கு அதிக அன்பு அது மேல வைக்கிறேன்னா அது என் வாழ்க்கையில் என்னவா இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது, விக்கிரகமா இருக்குமா. அப்ப ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, நீ அவரை நேசிக்கணும். ராமின் சொல்லுங்களேன். உங்களுடைய எல்லாருடைய அன்பும் முழுமையா யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுல வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், யாரை நேசிக்கிறவங்களுக்கு? ஆண்டவரை நம்ம நேசிச்சோன்னா ஆண்டவர் சொல்லாரு, உன் வாழ்க்கையில வருகிற சகலமும் எப்படி இருக்கும்? சில நேரம் நம்ம பாருங்க, தேவனை நேசிக்கிறதுல அதிக குறைவா இருக்கும். ஆண்டவரை நம்ம நேசிச்சோன்னா, ஆண்டவர் மேல உண்மையாலுமே ஆண்டவரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எதிர் மேல நம்முடைய அன்பை வைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனா இருந்தாலும் ஒரு பொருளா இருந்தாலும், எனக்கு ஒரு எந்த காரியத்தின் மேல அதிக விருப்பமோ அதன் மேலதான் என்னுடைய அன்பு என்ன செய்யும்? போகும். அப்படித்தானே? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் யாரை பிடிக்கணும்? நம்ம ஆண்டவரை பிடிக்கணும், அவரை நேசிக்கணும். உங்க இருதயத்துல வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியினால அவனை நான் உயர்ந்த. வாஞ்சை என்பது அவர் மேல ஒரு பெரிய ஆசை. அவருடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய வசனத்தை படிக்கணும், அவரோடு கூட பேசணும், அவருடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் மேல ஒரு நேசம் நமக்கு வேணுமா பாருங்க. ஆண்டவரை நேசிச்சோன்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே நன்மையா தான் இருக்கும். தீமையாய் வசனம் சொல்லுகிறது, தீமையை ஒரு நாளும் அவர் அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையில அவர் இன்றைக்கு பாருங்க அலோ பண்ணி அதுல அவர் ஒரு நாள் மகிழ்ச்சி ஆகிற தேவன் கிடையாது. வசனம் சொல்ல, நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா, அல்லேலூயா, அவர் உங்களை நேசிச்சார்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் நேசிக்கிறவர்களை சிச்சிக்கிறாரா. சில நேரம் சில சோதனைகள் வரும். ஆனா அந்த சோதனை எதுக்குன்னா, உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தின் உயர்வுக்கு அவருடைய அன்பு கூட ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா தான் இருக்கும். ஆண்டவரோட நம்மளை சிச்சிக்கிறாரு. சில பிரச்சனை, சில போராட்டம், சில நம்ம தேவனை இன்னைக்கு தேவனாலே இன்னைக்கு பாருங்க வருகிற சில நேரம் அவருடைய சிச்சை, அல்லேலூயா, அது நிமித்தம் தேவன் சொல்றாரு, அதிலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். ராமின் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை நேசிச்சார்னா சில பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது நம்ம போய் சிக்கி கொள்றது இல்லை. ஒருவேளை தேவன் நம்மள அதிகமா நேச வச்சு சில சிச்சைகள் வரும்பொழுது, சிச்சை எப்படி வரும்? நம்ம அதிகமா ஆண்டவர் நம்மளை நேசிச்சார்னா, நம்ம ஆண்டவர் அதிகமா நேசிச்சோன்னா
பிசாசு நமக்கு விரோதமா அதிகமா எழும்புவான். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை குலைக்க, நம்ம பரிசுத்தத்தை குலைக்க, நம்முடைய ஜெபத்தை இன்னைக்கு குலைத்து போட, தேவ சமூகத்துல நம்ம வைத்திருக்கிற பற்றுதலை குலைத்து போட பிசாசு நிறைய விதத்துல நம்ம எவ்வளவு ஜெபம் பண்றோமோ அவனுக்கு பிடிக்காது பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நெருங்கி வரோமோ அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அதை விரும்புறதே கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் எதை விரும்புறாரு? நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அவர் உங்களை உள்ளங்கையில வச்சுப்பார். ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்லாரு, உன்னை தொடுகிறவன். ஆண்டவருடைய நேசத்துக்கு பெரிய அடையாளம் எது தெரியுமா? உனக்காக உயிரையே கொடுத்துட்டாரு. என்ன செஞ்சுட்டாரு? உயிரை சாதாரணமாக கொடுக்கல. ஒவ்வொரு முறையும் அந்த சிலுவையை நினைக்கும் பொழுது அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு தெரியும். அவ்வளவு மகிமையாய் தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? நீங்களும் அவரை நேசிக்கணும். என்ன செய்யணுமா? நம்முடைய அன்பை யார் மேல வைக்கணும்? ஆண்டவர் மேல வைக்கணும். ஆண்டவரை உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு எது இந்த உலகத்துல ரொம்ப பிடிக்கும்னா நீங்க சொல்ற ஒரு பேர் எதுவா இருக்கணும்? ஏசப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை காட்டிலும் இந்த பூமியில ஒன்றும் கிடையாது. அவர் மேல உங்க அன்பை வைங்க. இந்த அன்பு ஒரு நாள் உங்களை ஏமாத்தாது. ராமின் சொல்லுங்களேன். இந்த அன்பு உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. இந்த அன்பு உங்களை ஒரு நாளும், சில நேரம் மனுஷனிடத்துல காட்டுகிற அன்புக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த அன்பு ஒண்ணுமே உங்ககிட்ட எதிர்பார்க்காது. ராமின் சொல்லுங்களேன். இந்த அன்பு உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறதா இருக்கும். அப்ப ஆண்டவர் எதை வரும்? நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, சகலமும் நன்மையா தான் இருக்கும். நன்மை நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா தீமைகள் இன்றைக்கு நிறைய நேரத்துல யோசித்து பாருங்க, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய தீமையான காரியம் நடக்குதுன்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுல ஒருவேளை குறைவா இருக்கும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். நீ ஆண்டவரை நேசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு தீமையான ஆதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்காத உங்க வாழ்க்கையை நீங்க உங்களுடைய கண்ணை மூடவே மாட்டீங்க. ராமின் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா அவர் சொல்றதெல்லாம் செய்வீங்க. ராமின் சொல்லுங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்க உலகத்தின் மேல உங்களுடைய அன்பு கூறாதபடி என் மேல உங்க அன்பை வைங்க. அப்ப பாருங்க, முதல்ல தேவன் நம்ம மேல் அன்பு காட்டுகிறார். ரெண்டாவது, நம்ம தேவன் இடத்துல என்ன செய்யணுமா? அன்பு குரலா இருக்கணுமா? அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, உன் முழு இருதயத்தோடு. எப்படி அன்பு கொடுக்கணுமா? ஆண்டவர்கிட்ட வந்துட்டோன்னா முழுமையை காட்ட. ஆண்டவர் எதை விரும்புறாரு? முழு இருதயத்தோடு. எனக்கு எல்லாமே என் ஏசப்பா தான். அவர் என் வாழ்க்கையில் எனக்கு பரிகாரியா இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதனால தான் இயேசுநாதர் சொல்றாரு, உலகம் கொடுக்குற சந்தோஷத்தை நான் கொடுக்கல, உலகம் கொடுக்குற சமாதானத்தை நான் கொடுக்கல, என்னுடைய சமாதானம் யாராலையும் கொடுக்க முடியும். ஏன்னா அவருடைய அன்பு மகிமையானது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீங்க அவரிடத்துல ஆண்டவர் அன்பு கூறுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, நான் என்னுடைய ஆசை பாசம் என்னுடைய எல்லாமே நீங்க தான். எனக்கு சொத்து நீங்க தான். எனக்கு உண்மையான சொந்தம் நீங்க தான். எங்க அப்பா நீங்க தான், எங்க அம்மா நீங்க தான், என் ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பர் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். ஆண்டவர் இடத்துல நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல ஆண்டவரை துதிக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவங்க அதிகமா ஆண்டவரை துதிப்பாங்க. ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவங்க அதிகமா தேவ சமூகத்துல இடம் கொடுப்பாங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவங்க அதிகமா பைபிள் படிப்பாங்க. ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவங்க போகிற இடம்லாம் இயேசுநாதரை பத்தி சொல்லுவாங்க. ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவங்க மேல அவருடைய வல்லமை உண்மையாலுமே நிரம்பி இருக்கும். ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை மேய்ப்பரா இருந்து குறைவில்லாத நடத்துவார். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, நீங்க அவரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? முழு இருதயத்தோடு. கடமையின் நேசம் அல்ல, எதிர்பார்த்து நேசிக்கிறது கிடையாது. சில நேரம் சொல்லுவோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ நம்ம எண்ணத்துலலாம் என்ன வரும்? எப்படின்னா நினச்சிப்போம், இப்போ கொடுத்தனா கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுத்தனா கொடுப்பாரு. ஆனால் நேசித்து கொடுத்து பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு பெருந்த இன்றைக்கு பாருங்க, அதுல ஒரு உயர்வான ஆசீர்வாதம் இருக்கு. எதிர்பார்க்காத, ஆண்டவர் இடத்துல ஒண்ணுமே எதிர்பார்க்காத என்ன அவர் ரட்சித்து எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவருக்காக நான் எதையும் செய்வேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் எனக்கு. அதனால தான் பாருங்க,
அந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, அவர் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. எங்களுக்கு வைராக்கியம், நீங்க நிறுத்தின இந்த பொற்சலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம். இதுதான் பாருங்க. அல்லேலூயா. நம்ம அவரை நேசிச்சோன்னா அவர் எல்லாத்தையும் நன்மையா செய்வார். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் நேசிக்கிறோம். உங்களை நேசிக்கிறாரா? எத்தனை பேர் தெரியும்? இந்த பூமியில் ஆண்டவரை காட்டிலும் நம்மளை நேசிக்க இந்த உலகத்துல ஒரு மனுஷனால முடியாது. இந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, இதோ உன் தலைமுடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னோட கண்கள் உன்னை கண்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொன்னார், நான் உன்னை கீழே வைக்க மாட்டேன், உன்னை மேலே தான் வைப்பேன், உன்னை வாளாக்க நான் உன்னை அழைக்கல. அவருடைய விருப்பம்லாம் என்னன்னா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை அழகு பார்க்கணும். ராமின்னு சொல்லுங்களேன். உன்னை குப்பையிலிருந்து எடுத்து உன்னை கோபுரத்தில் வைக்கிறது தான் என் ஆண்டோடைய விருப்பம். அவருடைய நேசம் அப்படிதான். ராமின்னு சொல்லுங்களேன். உன்னை வெக்கப்பட்ட இடத்துலலாம் உன் தலையை நிமிர பண்ணுறது தான் என்னுடைய ஆண்டவருடைய விருப்பம். அவருடைய நேசம் உண்மை. அதில் ஒரு கபடம் கிடையாது, அதில் ஒரு கள்ளமும் கிடையாது, அதில் ஒரு பச்சைபாதம் கிடையாது. உன்னை ஒரு மாதிரி நேசித்து உன் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி நேசிக்கிறது இல்லை. அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் பச்சைபாதம் இல்லாதவரா எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிறது நம்முடைய நேசுநாதர் ஒருவர் தான். இப்போ நம்மளும் அவரை நேசிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ராமின்னு சொல்லுங்களேன். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து நம்ம மேல நேசத்தை வச்ச போல ஆண்டவர் சொல்லாரு, நீங்க மற்றவர்கள் மேல அன்பு கூறணுமா. ராமின்னு சொல்லுங்களேன். என்ன செய்யணுமா? மற்றவர்கள் மேல அன்பு கூறணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கிறதை கண்டு என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லணும். ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, நம்மளும் ஆண்டவர் நம்மளை நேசிச்சாரு, நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். மூணாவது காரியம் என்னன்னா, நம்ம நேசிக்கிறதுல மற்ற இடத்துல செலுத்துகிற அன்புல ரொம்ப உண்மையா இருக்கணும். ராமின்னு சொல்லுங்களேன். கணவன் தன் மனைவியை நேசிக்கணும், மனைவி தன் கணவனிடத்தில் என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் கீழ்ப்படினோன்னு வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படிதல் எதற்கு அடையாளம்? அவர் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு அடையாளமா இருக்கு. அல்லேலூயா. நம்மை சுற்றில் இருக்கிற வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. நீங்க அவருடைய குற்றங்களை மன்னிச்சாதான் உங்க பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு என்பது தேவன் நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிற ஒரு ஆழமான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அன்பை தான் பிசாசு இன்றைக்கு பாருங்க நமக்குள்ள இருந்து நிறைய நேரம் குலைச்சு போட்டுறான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். 3:14. போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்க இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் உண்மையாலுமே அன்பை குறித்து நிறைய காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. எனக்கு இராவிட்டால் நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, அன்பு தான் இந்த பூமியில பிரதானம். ராமின் சொல்லுங்களேன். அன்பே பிரதானமா. இயேசு நம்மளை நேசித்தாரு, நம்ம இயேசுவை நேசிக்கணும். நல்லா கவனிங்க. 3வது காரியம், நம்ம மற்றவர்களை நேசிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். முதல் வசனம் சொல்லுகிறது, நான் மனுஷ பாஷையிலே தூத பாஷையிலே பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால்
சத்தமிடுகிற வெண்கல ஓசை இடுகிற கைத்தாளத்தை போல இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தூதரோடு கூட பேசினா கூட அன்பு எனக்கு இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒண்ணும் இல்லை, நத்திங். நல்லா கவனிங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க சில பேர் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் காரியத்துலலாம் உண்மையா இருப்பாங்க, ஆனா அன்புல அவங்க கிட்ட நிறைய குறைவு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுகிறதின் முக்கிய அடையாளம் என்னன்னா தேவனுடைய அன்பு தான். நம்ம மற்றவரிடத்திலே நடந்து கொள்ளுகிற விதம் இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது தான் தேவனுடைய அன்பு. ராமின் சொல்லுங்களேன். நம்ம பாருங்க, நிறைய நேரத்தில் கசப்போடு இருக்கிறோம், யார் கஷ்டப்பட்டாலும் அதை குறித்து கண்டுகொள்ளாது இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இரக்கமற்றவர்களா இருக்கிறோம். ஒருத்தங்க நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து கொண்டு எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ன செய்வோம், அந்த காரியத்தை பழி வாங்கணும் என்ற ஒரு பழி வாங்குகிற இருதயத்தோடு கூட நம்ம நிறைய நேரத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, நீ அன்பா இருக்கிறத தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருவே என்ன செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன செய்யறோன்னா, சத்ருவை கூட விட்டுருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே கூட என்ன செய்யதில்ல, ஒரு அன்பு இல்லை. 2வது வசனத்தை வாசிங்க. நான் தீர்க்கதரிச வரத்தை உடையவனா இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, மலையை பெயர்த்துக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒண்ணும் இல்லை. நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா அந்நிய பாஷை பேசுறேன், நல்லா கவனிங்க, சபையில வந்தா அல்லேலூயா என் நாவிலிருந்து தேவனோடு பேசுகிற ரகசியமான பாஷைகளை பேசுறேன், தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறேன், வானத்துல இன்றைக்கு பாருங்க பூமியில நடக்கிற வருங்காலங்களை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் இருந்தாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா நீ ஒண்ணும் இல்லையா. இதெல்லாம் தேவன் உனக்கு கொடுக்கிறது உனக்கு. ஆனா அன்பு, சில பேர் பாருங்க, ஆவிக்குரிய நிலைப்பாடு என்ன, அன்பா இருப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இன்னமும் என்ன பண்றோம்னா அன்பு இல்லாதவர்களாய் வாழ்றோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு இன்னைக்கு பாருங்க, தீர்க்க தரிசனம் வர இருக்கு, நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா வேத வாசிக்கிறேன், நல்லா ஆண்டவருக்காக ஓடுறேன், ஆனா அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம அன்பு கூறுகிறா இருக்கணும். நம்மளோடு கூட இருக்கிற மக்களை, நம்மளோடு கூட இருக்கிற இன்றைக்கு பாருங்க சொந்தங்களை, நம்மளோடு கூட இருக்கிற இன்றைக்கு பாருங்க உடன் பிறந்தவர்களோடு அன்பு கூறுகிறதுல, அவர்களை நேசிக்கிறதுல நம்ம உண்மையா இருக்கும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றார், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கிறதுக்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? என்ன செய்யினாரு, பிரயோஜனம் ஒண்ணும் இல்லையா. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு உண்டான எல்லாத்தையும் தர்மம் பண்றோம், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், ஆனா அன்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உன் சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்ததால அன்பு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையா. அன்பு இல்லாத நீ எதை செஞ்சாலும் அல்லேலூயா என்ன செய்யணுமா, ஒரு பிரயோஜனம் இல்லையா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப அன்பு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அன்போடு செய்கிற எந்த விஷயம் தான் அங்கீகரிக்கப்படும். ராமின் சொல்லுங்களேன். நான் ஏனோ தானோன்னு செய்கிற எந்த காரியமோ, ஒரு இடத்துல நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோமா, நிறைய தர அப்பா கூட சொல்லுவார், முன்னால கை குத்துட்டு பின்னால போய், அது அன்பு கிடையாது. முன்னால நல்லா பேசிட்டு பின்னால போய் அவளா எப்ப பார்த்தாலும், அது அன்பு கிடையாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உதவி செஞ்சுட்டு போய் மற்றவங்க கிட்ட நான் செஞ்சேன்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கிறது என்னது, அது அன்பு இல்லை. ராமின் சொல்லுங்களேன். அன்பு என்பது எந்த எதிர்பார்ப்பும், வசனம் அன்பு எப்படி இருக்கும்னு வேதம் சொல்லுது. வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்ல, அன்பு நீடிய சாந்தமா இருக்குமா, தயமும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லையா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அன்பு நீடிய பொறுமையா இருக்குமா. ராமின் சொல்லுங்களா. நீ பொறுமையோடு வாழ உனக்கு எது கற்றுக் கொடுக்கணும், உனக்குள்ள இருக்கிற அன்பு தான்.
ராமன் சொல்லுங்களேன். நமக்குள்ள சாந்தத்தை எதுவும் உண்டாக்குனா நமக்குள்ள இருக்கிற அன்பு தான். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொறாமை இல்லாம வாழ முடியும்னா எது நமக்கு காட்டனா? அல்லேலூயா. சில பேர் எல்லாத்துக்கும் பொறாமப்படுறது. அன்பு இருக்கிறவங்க பொறாமப்பட மாட்டாங்க. மற்றவங்க உயர்ந்தாங்கன்னா சந்தோஷப்பட, பரவாயில்ல, ரொம்ப குறைவில் இருந்தாங்க, இன்னைக்கு ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிச்சிருக்க, அவர்கள் பார்த்து சந்தோஷப்படுவான். அல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாத வந்தாங்க, இன்னைக்கு இவ்வளோ நல்லா பாடுறாங்க, சூப்பரு, அவங்கள ஆண்டவர் எப்படி ஆசீர்வச்சு, பொறாமப்பட மாட்டேன். இவன் என்ன பாட்டு பாடுறான், நம்ம பாடாதா? அல்லேலூயா. 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 இவருனா இப்போ வந்துட்டாரு, ஜெபம் பண்றாரு, நம்ம பண்ணாததா? ஒன்னுத்துக்குமே பொறாமப்பட. இதுனா நீ வாங்கி ஓட்டுற, எனக்கு முன்னால இல்லாததா? ஆண்டவர் சொல்லார், அன்புக்கு என்ன இருக்காதா? பொறாமையே இருக்காது. உனக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா நீ யாரை பார்த்தா என்ன செய்ய மாட்ட? பொறாமையே பட மாட்ட. ராமின் சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, பாரு எப்படி இருந்தா இப்ப என்ன மினுக்கள் பார்த்தியா சொல்லுவான். அதுக்கு ஒரு பழமொழி வச்சிருப்பாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரிலும் கொடை பிடிப்பானா. நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டோம் பாருங்க. ஒருத்தர் நல்லா இருந்தா என்ன செய்ய மாட்டோம்? சந்தோஷப்படு. ஆண்டவர் சொல்றார், அன்பு பொறாமையே படாது. அல்லேலூயா. எதை பார்த்தாலும் என்ன செய்யாது? பொறாமப்படாது. நல்லா இருந்தா, அவங்க ஆசீர்வாதமா இருந்தா சந்தோஷப்படும். ராமன், என் சகோதரன் என் கூடவே இருந்தவங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, என் இயேசுநாதர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு அதுல சந்தோஷப்படுறது தான் அன்பா. ராமன் சொல்லுங்களேன். அன்பு தன்னை என்ன செய்யாதான்? புகழாது. சில பேர் பாருங்க, அல்லேலூயா, அவங்கள பத்தியே புகழ்த்துட்டே இருப்பான். நான் இதை பண்ண, நான் இப்படி, நான் அது, நான் இதை பண்ணிடுவேன். அல்லேலூயா. குத்துட்டு போய் நிறைய இடத்துல நான் தான் குத்தேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் இவங்களை, இன்னைக்கு இவங்க நல்லா இருக்குது காரணம் என்ன தெரியுமா? நான் தான். ஆண்டவர் சொல்றார், அன்பு, நான் அன்புல செஞ்சேன்னா என்ன, நான் புகழ்னால நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் தான் அதற்கு உதவி செய்யும். ஒரு தாழ்மை உனக்குள்ள வருது எது தெரியுமா? அன்பு தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ வலது கை கொடுக்கறது உன் இடது கைக்கு என்ன செய்ய கூடாது? தெரியவே கூடாதா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் இதை விரும்புவேன் ரொம்ப. அல்லேலூயா. யாருக்குன்னா ஏதாவது செய்யணும்னா அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கணும். ராமின் சொல்லுங்களேன். ஏன்னா பரலோகத்தில் நீ தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த இன்றைக்கு உன்னை பார்க்கிற உன் ஆண்டவர் அதை அங்கீகரித்து மகிமையானதை திரும்ப கொடுப்பார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை புகழாதது தான் தேவ அன்பு. ராமின் சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற அன்பு உன்னை ஒரு நாள் என்ன செய்யாது? உன்னை நீயே புகழ்ந்துக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தன்னை இருமாப்பா இராதான். அன்பு என்னவா இருக்காதான்? ஐயோ எனக்கு மெசேஜ் போயினே இருக்க. இருமாப்பா இருக்காது. சில பேர் பாருங்க, சொல்லுவோம், எவ்வளவு இருமாப்பா இருக்கா பாத்தியா? என்ன சொல்லுவோம்? சொல்லுவோம் பாருங்க, செத்தாலும் அவ மூஞ்ச பார்க்கவே மாட்டேன், மன்னிக்கும். அன்பு என்னவா இருக்காதா? இருமாப்பு இருக்காது. அதனால கவனி, இந்த உபவாசத்துல நம்ம கத்துக்கணும். நமக்குள்ள இருமாப்பு இருக்குன்னா அதை எடுத்து போட்டுருங்க. அது அன்புக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமானது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். உனக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சுன்னா நீ இருமாப்பா இருக்க மாட்டேன். ராமின் சொல்லுங்களேன். சில பேர் செத்தாலும் நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், செத்துட்ட பேருக்கு எங்க பேசுறது? செத்தாலும் வீட்டு வாசல்ல கால் வைக்க மாட்டேன் அதனால சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எனக்கு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, சில நேரம் நமக்கு விரோதமாக நான் நிறைய காரியத்தை யாராவது செஞ்சிட்டாலும் என்னுடைய குணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் என்னை செருப்பால் ஆச்சுட்டு அவங்க என்னை நேரில் பார்த்தாங்கன்னா நான் அவங்க அந்த விஷயத்தையே மறந்துடுவேன். இது யாருனால உண்டாகுதுன்னா, இது நான் அல்ல, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே நம்மை அப்படி உருவாக்குகிறார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த முறை நான் அவங்கள பார்க்கிறேன்னா அந்த விஷயத்தையே மறந்துடுவேன். இயேசுநாதர் எப்படி தெரியுமா? தன்னை காட்டி கொடுக்குற யூதாசை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. இதுதான் தேவனுடைய அன்பு. ராமின் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க இருமாப்பா இருக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி இருக்காதீங்க? இருமாப்பா இருங்க. அயோக்கியமானதை செய்யாதது. அன்பு மற்றவங்களுக்கு விரோதமா ஒரு விஷயத்தை என்ன செய்யாது? என்ன செய்யாதா? அயோக்கியமானது. அயோக்கியமானதா ஒழுக்கம் அற்றதை செய்யாத. சில பேர் ஒழுங்கினமா இருப்பாங்க.
அல்லேலூயா. என்ன செய்யாதா? அயோக்கியமானத செய்யாது, தற்பொழிவை நாடாது. அல்லேலூயா. சினமடையாது, தீங்கு நினையாது. அப்படியே சொல்லிட்டே போலாம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? உனக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா. அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைப்போம், இவ ஆடிட்டு இருக்கிறா, இவ ஆட்டத்தை ஒரு நாள் அடக்குறாரு பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ தீங்கு நினைக்காத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீங்கு நினைக்காத. அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க மனம் திரும்பணும்னு விரும்பு. ராமின் சொல்லுங்களேன், அப்பா இவங்க போற பாதை தப்பா இருக்குப்பா, இவர்களை நீங்க திருத்துங்க ஆண்டவரை, இவர்களை மாத்துங்க ஆண்டவரை. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு ஒருவருக்கும் தீங்கு நினைக்காத, தற்பொழுவ நாடாதான், அயோக்கியமானது என்ன செய்யாதான், செய்யாதான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 6வது வசனத்தை வாசிங்க. எதுல சந்தோஷப்படுமா? அல்லேலூயா. அநியாயமா வருகிற எந்த வருமானமும் நமக்கு என்ன செய்யாது, என்ன செய்யாது, நிலைக்காது. எதுல சந்தோஷப்படுமா? சத்தியம். சத்தியத்துல அன்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் என்னோடு பேசுகிற எல்லா காரியத்திலும் நான் சந்தோஷப்படுவேன். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சகலத்தையும். அன்பு, நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு விரோதமாக மற்றவங்க எவ்வளவு காரியத்தை செஞ்சாலும் அதை தாங்கி கொள்ளுகிற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சகிப்பு தன்மை எப்போ வரனா? அன்பு இருந்தால் தான் வரும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ ஒரு பிச்சைக்காரனை சாரி ஒரு 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 நார்மல் மனுஷன், ஒரு வாலிப மகனை ரெஸ்கியூ, அவனை மீட்கிறதுக்கு போனோம். அவன் உடம்பு நிறைய அழுக்கு, ஆனால் அன்பு இருந்துச்சுன்னா அந்த அழுக்கை பார்க்காது. சகிப்பு தன்மையோடு நான் தான் அவன் சட்டையை கழட்டினேன். அல்லேலூயா. அவன் சட்டையை எடுத்துட்டு அவன் துணியெல்லாம் க்ளீன் பண்ணி புது சட்டையை போட்டான். அன்பு இருந்துச்சுன்னா தான் நமக்குள்ள சகிப்பு தன்மை வரும். அல்லேலூயா. என் கூட இருந்தவங்கள தொடர்றதுக்கு யோசிச்சாங்க, அங்கேருந்து ரெஸ்கியூ, நான் அதெல்லாம் கவனிக்கல. அவனை எப்படியாவது நல்ல இடத்துக்கு கொண்டு போய் அவனை சேர்க்கணும். அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சகிப்பு தன்மை வரும். ராமின் சொல்லுங்களேன். இயேசுநாதர் ஒருவன் அவனை காரி உமிழ்ந்த பொழுது அவர் நினைச்சானா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் அசைக்க முடியும். அவர் தன்னை சகித்து கொண்டு சிலுவையில ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, அன்பா இருங்க. ஒருவருக்கு விரோதமா எழும்பாதீங்க, ஒருவருக்கு விரோதமா பேசாதீங்க. எல்லார்கிட்டையும் அன்பா, தன் மனைவி இடத்துல அன்பாருங்க, கணவன் இடத்துல அன்பாருங்க, மாமியாருங்க மருமக இடத்துல அன்பாருங்க, மருமக மாமியார் இடத்துல அன்பாருங்க. ஒரே குடும்பமா இருக்க சபையார் ஒருவருக்கு ஒருவர். இதெல்லாம் நம்முடைய சபை என்பது தேவனுடைய வீடா இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்தானா இந்த அன்பு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, அப்பா எனக்குள்ள அன்பான இருதயத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில இருந்த அன்புல முதல்ல நல்ல அன்பா இருந்திருப்போம். இப்போ ஒருவேளை நம்முடைய அன்பு குறைஞ்சு போயிட்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில கொண்டு